சென்னை மாநகராட்சி மழைநீர் வடிகால் பணிகள் செய்வதற்கான டெண்டரில் முறைகேடு அரங்கேறியுள்ளதாக புகார்கள் எழுந்துள்ளன. இதுகுறித்த கூடுதல் தகவல்களுடன் செய்தி அறையிலிருந்து நேரலையில் இணைகிறார் நமது செய்தியாளர் நித்யானந்தன். வணக்கம் நித்யானந்தன். இந்த விளம்பர திமுக ஆட்சி கிட்டத்தட்ட நிறைவடையும் தருவாயில் கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் முடிவடைந்த நிலையிலும் இன்னும் முழுமையாக மழைநீர் வடிகால் பணிகள் என்பது நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது. இந்த நிலையில் இந்த மழைநீர் வடிகால் பணிகளுக்கான டெண்டரில் முறைகேடு நடந்திருப்பதாக புகார்கள் எழுந்திருக்கிறது. விரிவான விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு மாநகராட்சியில் இந்த மழைநீர் வடிகால் பணிகள் 90% நிறைவடைந்திருக்கிறது, 95% நிறைவடைந்திருக்கிறது என்று அமைச்சர்கள் பேசுகிறார்கள், மேயர்கள் பேசுகிறார்கள். ஆனால் சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரை கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சென்னை மாநகராட்சியுடைய மேயராக இருக்கக்கூடிய பிரியா 95% அந்த மழைநீர் வடிகால் பணிகளுக்கான பணிகள் நிறைவடைந்து விட்டதாக கூறியிருக்கிறார். ஆனால் 5% மட்டுமே மீதி இருக்கிறது. ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 என்ற சிங்கார சென்னை 2.0 என்று பிரிக்கிறார்கள் சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரை. ஆனால் இந்த இரண்டிலும் இருக்கக்கூடிய பிரச்சனை என்பது இந்த எத்தனை பெயர்கள் மாற்றங்கள் செய்யப்பட்டாலும் இந்த மழைநீர் வடிகால் பணிகள் என்பது முழுமையாக நிறைவடையாமல் தான் இன்றளவிலும் இருந்து கொண்டிருக்கிறது. மழை வரும்பொழுதெல்லாம் மக்கள் வீடுகளுக்குள்ளாக தண்ணீர் செல்வது என்பது வழக்கமாக இருந்து வருகிறது. இன்றும் 2 மணி நேரம் தொடர் மழை பெய்தால் சாலைகளில் தண்ணீர் நிற்கும், வீடுகளுக்குள்ளாக தண்ணீர் செல்லக்கூடிய அளவிற்கு தான் இந்த மழைநீர் வடிகால் பணிகள் என்பது இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில், ஆனால் 95% வரை நாங்கள் பணிகளை முடித்து விட்டோம் என்று சென்னை மாநகராட்சி ஆணையர் கூறுகிறார், மறுபுறத்தில் மேயர் கூறுகிறார், அதே போல் அமைச்சர் நேரு கூறுகிறார் என அனைவரும் கூறுகிறார்கள், முதலமைச்சர் வரை கூறுகிறார்கள். இருந்தபோதிலும் நேற்று சென்னை மாநகராட்சியில் டெண்டர் என்பது அறிவிக்கப்பட்டு 3 மணி நேரத்தில் அந்த டெண்டர் மீண்டும் மூடப்பட்டிருக்கிறது. 14 வகையான பணிகளுக்கான டெண்டர் என்பது விடப்பட்டு 3 மணி நேரத்தில் மூடப்பட்டிருப்பதாக ஒரு புகார் எழுந்திருக்கிறது. அந்த டெண்டரில் மிக முக்கியமாக கூற வேண்டும் என்றால் அதில் ஒன்று மழைநீர் வடிகால் பணிகளுக்கானது, மற்றொன்று இந்த சாலைகளை சீரமைப்பது, அதே போல் சாலைகளுடைய சந்திப்புகளில் இந்த வண்ண நீரோட்டங்கள் வரக்கூடிய மாலை நேரங்களில் தண்ணீர் வரக்கூடிய அந்த நீரோட்டங்கள் ஃபவுண்டைன் என்பார்கள், இதையெல்லாம் சரி செய்வதற்கான அந்த டெண்டர்கள் எல்லாம் விடப்பட்டிருக்கிறது. 14 டெண்டர்கள் விடப்பட்டிருக்கிறது. 1,60,00,000 ரூபாய்க்கு மேலான அந்த டெண்டர் 3 மணி நேரத்திற்குள்ளாக அந்த டெண்டர் மீண்டும் மூடப்பட்டிருப்பதாக புகார் எழுந்திருக்கிறது. தொடர்ச்சியாக சென்னை மாநகராட்சியில் விடக்கூடிய அந்த டெண்டர்கள் அனைத்தும் கேள்விக்குறியாகிக் கொண்டிருக்கிறது. டெண்டர் விடுவதும், டெண்டரை மீண்டும் எடுப்பது, டெண்டரில் முறைகேடு, அதே போல் குளங்கள் சீரமைப்பது என பல்வேறு பிரச்சனைகள் இந்த சென்னை மாநகராட்சியுடைய டெண்டர்களில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தொடர்ச்சியாக நேற்று முதல் சமூக வலைதளங்களில் இது குறித்தான கேள்விகள் என்பது தொடர்ச்சியாக சமூக ஆர்வலர்கள் எழுப்பி வருகிறார்கள். இதன் காரணமாக சென்னை மாநகராட்சி டெண்டர் விடுவதில் மிகப்பெரிய பிரச்சனைகளும் சிக்கல்களும் சுணக்கங்களும் இருந்து வருகிறது. விடக்கூடிய டெண்டர்கள் முறையாக இருக்கிறதா, அந்த டெண்டர்கள் லாபம் சம்பாதிக்கக்கூடிய நோக்கில் அந்த டெண்டர்கள் விடப்படுகிறதா, அரசியல்வாதிகளுக்காக அந்த லாபம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக முன்கூட்டியே திட்டமிட்டு அந்த டெண்டர்கள் விடப்படுகிறதா, அல்லது டெண்டர் முறையாக தான் விடப்படுகிறதா என்ற பல கேள்விகள் எழுந்து வரக்கூடிய சூழலில் இது குறித்து நம்மிடையே பேசுவதற்காக தொடர்ச்சியாக சென்னை மாநகராட்சியுடைய இந்த டெண்டர்கள் பணிகள் தொடர்பாக கள ஆய்வில் அறப்போர் இயக்கம் தொடர்ச்சியாக தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறது. நம்மிடையே பேசுவதற்காக தற்பொழுது அறப்போர் இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் ஒருவராக இருக்கக்கூடிய ராதாகிருஷ்ணன் இணைப்பில் இணைந்திருக்கிறார். கேட்கலாம். தொடர்ச்சியாக சென்னை மாநகராட்சியில் நடைபெறக்கூடிய இந்த டெண்டர்களில் தொடர்ச்சியாக முறைகேடு என்று கூறுகிறார்கள். உங்களுக்கு தெரிந்தவரை என்னென்ன டெண்டர்கள்லாம் நீங்கள் பார்த்தவரை இதுவரை முறைகேடுகள் நடைபெற்றிருக்கிறது? ராதாகிருஷ்ணன் சார். இன்னைக்கு சென்னை கார்பரேஷனை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் டெண்டர்னு சொல்லக்கூடிய டெண்டரில் தான் இந்த விவரங்கள் பார்க்க முடிஞ்சிருக்கு. இப்போ இதெல்லாம் ஒரு ப்ரீஃபிக்ஸ்டு டெண்டராக ஒரு தனிநபருக்கு இல்லை முன்கூட்டியே ஒப்பந்தம் கொடுக்கறதுக்கு திட்டமிடப்பட்டதான்றது ஒரு கேள்வி விசாரணைக்கு இறுதியில தான் தெரிய வரும். இது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு 14 டெண்டர்கள் 5 லட்சம் ரூபாயில ஆரம்பிச்சு 41 லட்சம் ரூபாய் வரைக்குமான ஒப்பந்தங்கள். இந்த 14 டெண்டர்களும் நேற்றைய தினம், அதாவது 30 ஜூலை 2025 மதியம் 12 மணிக்கு ஆரம்பிச்சு 2 மணி வரைக்கும் அப்லோட் பண்ணிருக்காங்க. இந்த 14 டெண்டர்கள்ல பெரும்பாலும் ஜோன் 4 மண்டலம் 4 சார்ந்த டெண்டர்களாக இருக்கு. 1-2 டெண்டர் ஜோன் 9 குறிப்பிட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பெரும்பாலும் ஜோன் 4 இருந்து போடப்படக்கூடிய டெண்டர்களாக தெரியுது. அதுவும் இந்த டெண்டருக்கான கால அவகாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகபட்சம் நேற்றைய தினம் மதியம் 3:30 மணியோட முடியுது. இன்றைக்கு இன்னும் சில மணி நேரத்துல இந்த டெண்டர்கள் எல்லாமே திறந்து யாருக்கு அவார்ட் பண்ணுவாங்கன்றது அந்த ஆவணத்தில் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. இது எரர்னால, ஒரு தொழில்நுட்ப காரணமாக இல்ல ஒரு தவறாக இதை அப்லோட் பண்ணியிருக்காங்கன்றது ஒரு பெரிய கேள்வி. காரணம் என்ன அப்படின்னா,
ஏஇ சம்பந்தப்பட்ட இஇ இவங்களுக்கு பிறகு அப்ரூவலுக்கு பிறகு தான் இந்த இ டெண்டர்ல அப்லோட் பண்ணப்படும். அப்போ இந்த அளவுக்கு அலட்சியமாக ஒரு சென்னை மாநகராட்சியோட மண்டலம் 4 சார்ந்த பொறியாளர், செயற்பொறியாளர், மேற்பார்வை பொறியாளர்கள்லாம் வேலை செய்யறாங்கன்றது அப்பட்டமா தெரிஞ்சிருக்கு. இது தவறு, இது டெக்னிக்கல் எரர் அப்படின்னு சொல்வார்களே. ஆனால் ஏன்னா இன்னைக்கு 14 டெண்டரும் ஒரு சில மணி நேரத்தில் நிறைவு செய்யப்பட்டு இன்றைக்கு திறக்க இருக்கிறதா இருக்கு. நேற்றைய தினம் சப்மிஷனுக்கான டேட்டு, நீங்க அதுக்கான டிடி, அதுக்கான ஆன்லைன் அமௌண்ட் கட்டணும் அப்படின்னால சில மணி நேரத்துலனா அதற்கான தொகையாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய 5000 ஆரம்பிச்சு 50,000 வரைக்கும் நீங்க தொகை கட்டணும். இஎம்டின்னு சொல்லுவோம். ஆன்லைன்ல அந்த தொகையை கட்டணும். இது எப்படி அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி. 2 மணி நேரத்துக்குள்ள இந்த இடத்துல தான் அந்த கேள்வி வந்து டெண்டர் விட்டு அதன் பிறகு டெண்டருக்கு நாங்கள் பங்கேற்கிறோம் என அவர்களை அனுமதிப்பது, டெண்டருக்கு விண்ணப்பிப்பதற்கான அந்த கால அவகாசம் என்பது வழக்கமாக எவ்வளவு நாட்கள் எடுக்கக்கூடிய நேரம் இருக்கும்? அதாவது 1 வாரமா அல்லது 1 மாத காலமா இல்லது 3 மாத காலமா, எவ்வளவு அது சட்டம் என்ன சொல்கிறது? ஆனால் இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் இந்த டெண்டர்ல? சராசரியா 14 நாட்கள் இருக்கும். டெண்டர் டிரான்ஸ்பரன்சி ஆக்ட் படி நீங்க போதுமான அவகாசம் கொடுத்தீங்கன்னா தான், குறைந்தபட்சம் ஒரு 14 நாட்கள் 2 வாரங்கள் நீங்க அனுமதிக்கும் போதுதான் நிறைய போட்டியாளர்கள் பங்கெடுக்க முடியும். அப்படி பங்கெடுக்கிற சமயத்துல தான் நமக்கு தரமான பொருள் குறைவான விலைக்கு கிடைக்கும். அதுக்கு தான் டெண்டர் டிரான்ஸ்பரன்சி ஆக்ட் இருக்கு. இன்னைக்கு இது இ டெண்டர் அப்படின்றதுனால தான் இந்த 14 டெண்டர்களும் ஒரு சில மணி நேரத்தில் முடிக்கப்பட்டிருக்கிறதா இந்த தகவல் இருக்கு. அது நமக்கு தெரிய வந்திருக்கு. அப்போ இந்த டெண்டர் விதிகளை முற்றிலுமாக சென்னை மாநகராட்சி கமிஷனர் இன்னே வரைக்கும் என்ஷூர் பண்ணல. அதனாலதான் இந்த அலட்சியம் நடந்திருக்கு. ஒருவேளை அலட்சியமாக பார்க்கப்படுமானால் இப்போ சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது ஜோன் 4 செயற்பொறியாளர், மேற்பார்வை பொறியாளர்கள் மீது நடவடிக்கை எடுப்பாரா கமிஷனர்? இல்லனா நீங்க அறிவிக்கப்பட்டிருக்க டெண்டரை இந்த நிமிஷம் நீங்க ரத்து பண்ணிருக்கணும்ல. இந்த நிமிடம் வரைக்கும் சென்னை மாநகராட்சியிலிருந்து அபிஷியலான எந்த விதமான பத்திரிகை செய்தியுமே பார்க்கல. அப்போ இது யாருக்கோ ப்ரீஃபிக்ஸ் பண்ணி இவர் மட்டும் தான் டெண்டர்ல கலந்துக்க போறாரு, இல்ல இவருக்கு தான் நாங்க டெண்டரை கொடுக்க போறோம்னு ஒரு இறுதி செஞ்சு முடிவு செஞ்சு அறிவிக்கப்பட்டிருக்கானா? அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த சந்தேகம் தான் நம்ம எழுப்ப வேண்டியது இருக்கு. இந்த டெண்டரை பத்தின விதிகள் எல்லாமே வெளிப்படையா தெரியுது. சொல்லப்போனா ரோடு கட்டு, மழைநீர் வாய்க்கால், நீங்க சொன்னது போல மழைநீர் வாய்க்காலுக்கான சாம்பர் வழங்குறது, அதே போல மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டு உபகரணங்கள், இபி ரிப்பேர் ஒர்க்கு, அப்புறம் ஓப்பன் ஜிம்மு, இது போன்ற பல்வேறு விதமான பணிகள் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த பணிகளுக்கு யாரோ ஒருத்தருக்கு நீங்க முடிவு செஞ்சிருக்கிறீங்களா? அதனாலதான் இந்த டெண்டரை யாருக்குமே தெரியாம அறிவிச்சு முடிக்கலான்னு முடிவு எடுத்திருக்கீங்களா அப்படின்ற கேள்வியெல்லாம் இதற்கு பிறகுதான் நமக்கு தெரிய வரணும். இதற்கு உடனடியாக சென்னை மாநகராட்சி ஆணையர் மற்றும் மேயர் விசாரணை செய்யணும். ஏன்னா இது ஒரு டெண்டர் 2 டெண்டர் இல்ல, இது இன்னைக்கு நேதெல்லாம் நடக்கல. 2022 இந்த இடத்துல தான் அந்த கேள்வி எழுது. கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் முறைகேடில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. சென்னை மாநகராட்சியுடைய மேயருக்கு பிரியாவுக்கோ அல்லது சென்னை மாநகராட்சி ஆணையருக்கோ தெரியாமல் ஒரு டெண்டர் விடப்படுமா? அல்லது அந்த டெண்டர் இந்த அளவிற்கான முறைகேடுகள் அளவிற்கு 3 மணி நேரத்தில் ஒரு டெண்டர் விடப்பட்டு மீண்டும் அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அவர்களெல்லாம் தெரியாமல் தான் இதெல்லாம் நடந்துருமா? இது தெரியாம நடந்திருக்குமான்றது நம்ம நகைப்புக்குரியதா கேட்கணும். காரணம் என்னன்னா, இது எல்லாமே இ டெண்டர், அந்த கன்சர்ன் டிஜிட்டல் கீ இருக்கும். அந்த கீ இல்லாம நீங்க அப்லோட் பண்ண முடியாது, அப்ரூவ் பண்ண முடியாது. அப்படி அப்லோட் பண்ணி அப்ரூவ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா சில மணி நேரத்தில் எப்படி பண்ணுவீங்கன்றத உடனடியாக டவுன் பண்ணிருக்க முடியும். ஆனா அதற்கான எந்த அறிவிப்புமே இது வரைக்கும் சென்னை மாநகராட்சியிலேருந்து வெளியிடலையே. அப்போ இது யாரும் கண்டுக்க மாட்டாங்க, நமக்கு வேணுன்றவங்களுக்கு மட்டும் டெண்டர் கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு செஞ்சிருக்கீங்களான்றத ஒரு கேள்வி. இது சென்னை மாநகராட்சி மேயருக்கோ இல்ல கமிஷனருக்கோ தெரியாம இருக்குமானா கண்டிப்பா சந்தேகம். ஏன்னா இது ஒரு டெண்டர் 2 டெண்டர்ல 14 டெண்டர்கள். அதோட தொகையும் பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 1,60,00,000 ரூபாய் மதிப்புள்ள டெண்டர். அதுவும் வேறு வேறு பணிகள். குறிப்பா ஜோன் 4 தான் பெரும்பாலான டெண்டர்கள் போடப்பட்டிருக்கு. அப்போ இது ஒண்ணு தெரியாம நடந்திருக்குன்னா அலட்சியம். அப்போ செயற்பொறியாளர்கள் மீது நடவடிக்கை எடுங்க, கன்சர்ன் ஏஇ மீது நடவடிக்கை எடுங்க. அதை கூட எடுக்கிறதுக்கு இவங்களுக்கு திராணி இல்லையான்னு ஒரு பெரிய கேள்வி. இந்த நடைமுறை இன்று நேத்து அல்ல. 2022 அந்த தெருவிளக்கு பொருத்தக்கூடிய டெண்டர்ல மே மாதமே செயல்படுத்தப்பட்டு டெண்டர் ஆகஸ்ட்ல அப்ரூவல் கொடுக்கப்பட்டு செப்டம்பர்ல அக்டோபர்ல நிறைவு செஞ்சு இதே சம்பந்தப்பட்ட சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடியவங்க ஆமா
அக்டோபர்ல தான் முடிஞ்சது, அதாவது மே மாதம் முடிந்த பணியை அக்டோபர்ல முடிஞ்சதுன்னு சொல்லி ஒரு சூப்பர் செக் பண்ணாங்க. இதை ஆதாரமா கொண்டு போய் லோக்கல் ஆம்புட்ஸ்மேன்ல புகாராக வழக்காக தொடுத்து அங்க நிரூபிக்கப்பட்டு அதுக்கு பிறகு ஆடிட் என்கொயரி நடந்து அதுலயும் சொல்லியிருக்காங்க டெண்டர் டிரான்ஸ்பரன்சி விதிகள் இங்க கடைபிடிக்கப்படவில்லை அப்படின்னு. நாம அவர்கள் மீது எஃப்ஐஆர் கேட்டிருக்கோம். ஒரு தவறை நீங்க திட்டமிட்டு முன்கூட்டியே செஞ்சு அதை சூப்பர் செக்கும் பண்ணி அப்ரூவ் பண்ணிருக்கீங்கன்னா அப்போ அந்த சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு நீங்க இணைப்பு இல்லாம எப்படி நடந்திருக்கும்? சம்வாட் நீங்க ஏதோ தனிப்பட்ட ரீதியான பலன்களை அனுபவித்திருக்கீங்கன்றதா இதுல வெளிப்படையா தெரியுது. அப்ப எஃப்ஐஆர் தவறுகள் நடைபெறும் பொழுது அந்த தவறுகளுக்கு தீர்வாக அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கணும், இல்லை அவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கணும். ஆனால் இது எதுவும் இந்த 4 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக எடுக்காததன் விளைவாக மீண்டும் ஆட்சி முடியக்கூடிய தருவாயில் மீண்டும் ஒரு 14 டெண்டர்களை 3 மணி நேரத்தில் விட்டு வேண்டப்பட்டவர்களுக்கு மட்டும் கொடுக்கக்கூடியதாக இந்த டெண்டர் நம்மால் பார்க்க முடியுது. ஆனால் இந்த தவறை ஒரு மேயரோ அல்லது மாநகராட்சி ஆணையரோ சுட்டிக்காட்டாமலோ அல்லது அவர்கள் இருவரும் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கும் பட்சத்தில் அடுத்ததாக யார் நடவடிக்கை எடுக்க வேண்டும், யார் அதை கண்காணிக்க வேண்டும்? சொல்லப்போனா இதோடைய அமைச்சரா இருக்கக்கூடிய நேரு அவர்கள் இது நமக்கு இன்னைக்கு சென்னையில மட்டும் நடந்திருக்குன்னு தெரிஞ்சிருக்கு. மற்ற மாநகராட்சிகள்ல மற்ற நகராட்சிகள்ல எப்படி இருக்குன்றது ஒரு பெரிய சந்தேகமா தான் இருக்கு. அமைச்சரா இருக்கக்கூடிய நேரு அவர்களுக்கு இது தெரியாதா, இல்ல தெரியாமலே இருக்கிறாரா, இல்ல தெரிஞ்சும் தெரியாம கண்டுக்காம இருக்கணும்னு நினைக்கிறாரா அப்படின்றது அவருக்கு தான் வெளிச்சம். ஆனா இந்த முறைகேடுகள் சென்னை மாநகராட்சியில டெண்டர் போடப்பட்டதிலே இவ்வளவு முறைகேடுகள் இருக்கு அப்படின்னா மற்ற மாநகராட்சி நகராட்சிகள்ல இது போல டெண்டர் போட்டு செயல்படுத்தப்படாம இருக்கா? அதே போல டெண்டரை முன்னுக்கு பின் முரணா போட்டிருக்காங்களா, இல்ல ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்காக போடப்பட்டிருக்காங்களான்னு விசாரணை மேற்கொள்ளப்படணும் தமிழ்நாடு முழுதுமே. ஏன்னா நமக்கு இதுல பெரிய ஐயம் என்னன்னா கடந்த 2028 வெளிப்படுத்தணும், 2023-24 வாட்டர் பாடிக்கு டெண்டர் போட்டு சென்னை மாநகராட்சி கண்காணிக்கவே இல்லை. டெண்டரோட காலம் 9 மாதத்து வரைக்கும் கண்காணிக்கவே இல்லை. இதுல வேலை முடிந்த 2 கோடி ரூபாய் அளவுக்கு வேலை முடிந்த வாட்டர் பாடிக்கு டெண்டர் போட்டதை நம்ம தொலைக்காட்சியிலேயே அதை செய்தியாளர்கள் எடுத்ததையுமே பார்த்திருப்போம். 2 கோடி ரூபாய் டெண்டர் போட்டதுக்கு யாருக்காக போட்டீங்க அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி எழுப்பியிருந்தோம். அதன் தொடர்ச்சியாக இப்பவுமே நம்ம கண்காணிச்சுக்கிட்டு இருக்கோம். சமீபத்தில் BOV வெஹிக்கிள், அதாவது பேட்டரிட் ஆப்ரேட் வெஹிக்கிள் மெரினா பீச்சில் துணை முதல்வர் அவர்கள் ஜூன் 11ஆம் தேதி திறந்து வைக்கிறதா செய்திகளை பார்த்தேன். அந்த பேட்டரிட் ஆப்ரேட் வெஹிக்கிள் பார்க் பண்ண வைக்கக்கூடிய அந்த ஷெட்டரை 20 ஏறக்குறைய 15 நாட்களுக்கு பிறகு 20ஆம் தேதி ஜூன் தான் டெண்டர் ஃப்ளோட் பண்ணப்பட்டதா நம்ம ஆன்லைன்ல பார்க்க முடிஞ்சது. அப்ப திறந்து வைக்கப்பட்ட ஒப்பந்தம் ஒரு செயல்பாட்டுக்கு ஏன் ஜூன் இறுதி வாரத்தில் டெண்டரை ஃப்ளோட் பண்றாங்க? அதே போல சென்னை மாநகராட்சி அணுகி கேட்கும் போது இல்ல இது விரிவாக்கத்துக்காக போடுறோம், நாங்க ஏற்கனவே இருக்கிறது செயல்பாட்டில் இருக்கு அப்படின்னாங்க. ஆனா இதே BOV வெஹிக்கிள் ஆப்ரேட் வெஹிக்கிள் அந்த ஷெல்டர் இதுக்கு முன்பாக எந்த டெண்டருமே போடப்பட்டது அந்த ஒரு டெண்டர் தான் இந்த ஆண்டுல பார்க்க முடிஞ்சிருக்கு. ஜனவரியில் போடப்பட்டது வேற ஒரு இடத்துல பார்க்க முடிஞ்சது. ஆனா அங்க 6 லட்சம் ரூபாய் போடப்பட்ட டெண்டர் இங்க மெரினா பீச்சில் 9 லட்சம் ரூபாய் 8-9 லட்சம் ரூபாய்க்கு கோட் செய்யப்பட்டிருந்ததா பார்க்க முடிஞ்சது. அப்போ இந்த டெண்டர் வயலேஷன்கள் தொடர்ந்து சென்னை மாநகராட்சியில இருக்கிறத பார்க்கிறோம். அங்க டெண்டர் விதிகளை கடைபிடிக்கவே இல்லை. டெண்டர்களுக்கான நடைமுறைகளை சென்னை மாநகராட்சி நிர்வாகம் கொஞ்சம் கூட மதிக்கவே இல்லைன்னு தெரியுது. அப்ப மக்களை ஏமாத்துறதுக்காக தான் இந்த டெண்டர் நடைமுறைகளை கடைபிடிக்கப்படலையா? இன்னொரு பக்கம் பாருங்க, பெரும்பாலான டெண்டர்களுக்கு ஒர்க் ஆர்டர் காப்பி ஆன்லைன்ல அப்லோட் பண்றதே இல்லை. இன்னைக்கு சென்னை மாநகராட்சி டெண்டரை போய் பாருங்க, யாருக்கு எப்போ ஆர்டர் கொடுத்தாங்கன்னு ஸ்டேட்டஸே தெரியாது. அதே போல எப்போ டெக்னிக்கல் பிட் முடிஞ்சிருக்கு, பினான்சியல் பிட் முடிஞ்சிருக்கு, அது போன்ற எந்த விவரங்களையும் வெளிப்படையா தெரியப்படுத்தல. அப்போ ஒரு டெண்டரை வெளிப்படையா தெரியப்படுத்த விரும்பலனா நீங்க யாருக்கு நல்லது செய்யறதுக்காக, சில ஒப்பந்ததாரர்களுக்கு நல்லது செய்யறதுக்காகவே இந்த டெண்டரை மறைச்சு வைக்கிறீங்களா? இல்ல முன்தேதியிட்டு முடிச்சிட்டு நீங்க டெண்டரை அறிவிக்கிறீங்களா? இல்ல யாரோ ஒரு அமைச்சரோ இல்ல சென்னை மேயரோ இல்ல சென்னை மாநகராட்சி மேயர் கமிஷனரோ கொடுத்த அழுத்தத்துல இந்த டெண்டர்களை பின்னால நீங்க அறிவிக்கிறீங்களா அப்படின்னு பல கேள்விகள் இந்த டெண்டர் சம்பந்தமாவே சென்னை மாநகராட்சி சம்பந்தமாவே நமக்கு தொடர்ந்து இருக்கிறத பாக்குறோம். உடனடியாக சென்னை மாநகராட்சி நிர்வாகம் இதுக்கு வெளிப்படையா அறிவிக்கணும். சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை, குற்றவியல் நடவடிக்கை மேற்கொள்ளணும்ன்றத நம்ம கேட்கிறோம்.
முன்பெல்லாம் மாநகராட்சியே நேரடியாக களத்திற்கு சென்று ஒரு பணியை அவர்களே செய்வார்கள். அதன் பிறகாக தனியார் மயப்படுத்துவது, அந்த இடத்துல கான்ட்ராக்ட் லேபரில் நியமிப்பது, அதே போல் ஆட்கள் அரசு ஊழியர்களை எண்ணிக்கையை குறைப்பது, அதன் பிறகாக டெண்டர் வழங்குவது, அந்த டெண்டரில் முறைகேடு என தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய இந்த சூழலில் அரசே அந்த பணியை நேரடியாக செய்யாமல் இந்த தனியாருக்கு கொடுப்பதும் டெண்டர்கள் வழங்குவதன் மூலமாக தான் இந்த ஒட்டுமொத்த ஊழலுக்கும் வழிவகை செய்யுது. இப்படி இல்லாமல் ஒரு பணியை அரசே நேரடியாக செய்ய முடியாதா? ஏன் அரசு செய்யாமல் இது போல கான்ட்ராக்ட் லேபர்ஸில் அதே போல இந்த டெண்டர் என இப்படி ஏன் கடந்து வராங்க? ஒரு காலத்தில் அரசு தானே எல்லா பணிகளும் செஞ்சுட்டு இருந்தது. ஏன் அரசு செய்ய மறுத்து ஏன் தனியாருக்கு நகர்ந்து வராங்க? இதுல பல்வேறு விதமான கேள்விகள் இருக்கு. காரணம் என்னன்னா, சென்னை ஒரு வாஸ்ட் ஏரியா. அவ்வளவு இடங்களுக்கும் இவங்களுக்கு ரிசோர்ஸ் இருக்கான்றது ஒரு பெரிய கேள்வி. அதனாலவே இவங்க ஒப்பந்தத்தில் போடுவாங்க. ஒப்பந்தம் போடுறது ஒரு வகையில் நல்லதும் கூட, நம்ம கேள்வி கேட்க முடியும். அதே போல ஒப்பந்தம், இங்க கேள்வி என்னன்னா, ஒப்பந்தம் தனிப்பட்ட நபருக்கு ஆதாயம் செய்வதற்காக போடப்படுதோன்ற ஒரு பெரிய கேள்விதான். அப்போ இதை சென்னை மாநகராட்சி தெளிவுபடுத்தி எங்க நம்மளோட ரிசோர்சஸ் இருக்கோ அங்க சென்னை மாநகராட்சி மேற்கொள்ளட்டும். வேற வழி இல்ல, இந்த இடங்களை தனியாருக்கு டெண்டர் கொடுத்து தான் பண்ண வேண்டியது இருக்குன்னா அந்த விதிகள் படி கடைபிடிங்க. கடைபிடிக்கிறத டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுங்க, ஒர்க் ஆர்டர் அப்லோட் பண்ணுங்க. கடந்த 2-3 ஆண்டுகளாக வாட்டர் பாடி, அதாவது நீர்நிலைகள் சம்பந்தப்பட்ட ஒப்பந்தங்கள் ஐவாஷ்காக, கண் துடைப்புக்காரதுக்காக அறிவிக்கப்படுவதும், அதற்கு பிறகு நம்ம கண்காணித்து அந்த அறிக்கையை சப்மிட் பண்ணும்போது உடனடியாக அதுக்கு நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோன்ற நம்ம கடிதம் அனுப்புறத பார்க்குறோம். இது தொடர்ச்சியாக இருக்கிறத பார்க்குறோம். அதுக்கு சென்னை மாநகராட்சி நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய கமிஷனர் அண்ட் மேயர் தான் முக்கிய பொறுப்பு. அவங்க தான் இதுக்கான பொறுப்பேற்றுக்கிட்டு இதற்கு பிறகாவது டெண்டர் நடைமுறைகள் முழுமையாக கடைபிடிக்கிறத என்ஷூர் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நீங்க நடவடிக்கை எடுங்க, அது ஏன் தயங்குறீங்க அப்படின்றத நம்ம கேள்வி. இப்போ ஏழை எளிய மக்கள் தன்னுடைய ரத்தத்தை வேர்வையாக சிந்தி சம்பாதித்த அந்த பணத்தில் செய்யக்கூடிய தொழில் மூலமாக வரி கட்டி இந்த சென்னை மாநகராட்சி வரியை வசூல் செய்து அந்த பணத்தை இந்த மாதிரியான டெண்டர்கள் மூலமாகவும் ஊழல்கள் மூலமாகவும் தனிநபர்கள் சார்ந்து அரசியல்வாதிகளுடைய உறவினர்கள், மச்சான், மைத்துனர் என இவர்களுக்கு மறைமுகமாக இருக்கக்கூடிய அந்த டெண்டர் எடுக்கக்கூடிய அந்த டெண்டர் கான்ட்ராக்டர்கள் எல்லாம் உதவிகரமாக இப்படி செய்யும் பொழுது இந்த ஏழை எளிய மக்களை பற்றி இந்த அரசோ அல்லது இந்த சென்னை மாநகராட்சி அதிகாரிகளோ யாரும் கண்டுகொள்ளாமல் தொடர்ச்சியாக உங்களை போல இருக்கக்கூடிய இந்த விசில் ப்ளோயர்ஸ் தொடர்ச்சியாக வலியுறுத்தியும் எந்த நடவடிக்கையும் எடுக்காத பட்சத்தில் உச்சகட்டமாக இது என்ன தான் நடக்கணும்? ஏன் இப்படியே நடந்துகிட்டு இருக்கு? ஏன் இதெல்லாம் தடுக்கவே முடியாதா? உண்மையிலேயே இப்ப இருக்கக்கூடிய சென்னை மாநகராட்சி கமிஷனர் மற்றும் மேயர் ஊழலுக்கு துணை போறாங்களோன்றது ஒரு பெரிய கேள்வி. காரணம் என்னன்னா, இவங்க தொடர்ச்சியா நடவடிக்கை எடுக்கவே இல்லை. நீங்க ஒரு தவறு நடக்கும்போது ஏற்கனவே நம்ம அதை பல்வேறு காலகட்டங்களை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கோம், ஆதாரத்தோட புகாரும் கொடுக்குறோம். அதுக்கு நீங்க நடவடிக்கை எடுத்திருந்தீங்கனாலே இது போன்ற தவறுகளோ இல்ல இது போன்ற ஊழல்களோ நடக்காம இருந்திருக்கும். ஆனா இங்க சட்டம் தெளிவா இருக்கு. டிரான்ஸ்பரன்சி ஆக்ட் படி, டெண்டர் டிரான்ஸ்பரன்சி ஆக்ட் படி நடைமுறைகளை நீங்க கடைபிடிக்கிறதுல என்ன பிரச்சனை? இதுல இழக்கிறது உங்களோட பணமும் என்னோட பணமும் தான். இதுல சொல்லவும் போனா, ஒரு சென்னை மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் இந்த ரோடு போடுறாங்க அப்படின்னா, இன்னைக்கு ரோடு போட்டுட்டு வந்துடுறாங்க, அடுத்த 1 மாதத்துக்குள்ள மெட்ரோ வாட்டர் வந்துடுறாங்க, அடுத்த 1 மாதத்துல எலக்ட்ரிக்கல் ஒர்க் வந்துடுறாங்க, அடுத்த 1 மாதத்துல மற்ற கேபிள்கள் பணிகள், பைப் லைன் நாங்கள் கனெக்ட் பண்றோன்ற வேலைகளுக்கு வர்றாங்க. சாலைகளுக்கு 3 ஆண்டுகள் வாரண்டி இருக்கிற சமயத்துல, தார் சாலைகளுக்கு, சிமெண்ட் ரோடுகளுக்கு 5 ஆண்டுகள் வாரண்டின்னு சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் 6 மாதம் இல்ல 1 மாதத்திலே இந்த சாலைகள் பழக்கப்படுவது, பேட்ச் ஒர்க் பண்ண வேண்டிய தேவை என்ன? அப்போ இந்த தரமற்ற வேலைகளை செய்யக்கூடிய ஒப்பந்ததாரர்களை நீங்க பீரியாடிக்கலா பிளாக் லிஸ்ட் பண்ணணும். நீங்க அவங்களுக்கு ரேட்டிங் கொடுப்பீங்களா? சென்னை மாநகராட்சி அந்த பட்டியலை வெளியிடுங்க. ஒரு தவறு செய்யும் போது, உதாரணத்துக்கு அந்த டிபிபி சாலையில ப்ரீஃபிக்ஸ்டு செய்யப்பட்ட அந்த தெருவிளக்கு கம்பங்கள் பொறுத்துறதுல நாராயணன் கோ நிறுவனத்துக்கு ஒப்பந்தம் கொடுத்திருந்தாங்க. அந்த நிறுவனத்தை பிளாக் லிஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா இன்னைக்கு பல்வேறு டெண்டர்கள் அவங்க கலந்துருக்கிறத தடுத்திருக்க முடியும். இது போல எவ்வளவு நிறுவனங்கள் முன்தேதியிட்டு முடிக்கப்பட்டது, இல்ல ஒப்பந்தங்கள் எடுத்து குறுகிய காலகட்டத்துக்குள்ள செய்யாம இருக்கிறவங்க, அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் பணி செய்யாம இருக்கிறவங்க, அதே போல சாலைகளை போடப்பட்ட அந்த வாரண்டியை ரீடைன் பண்ணாதவங்க, மெயின்டைன் பண்ணாதவர்கள், அவங்க மீதெல்லாம் பிளாக் லிஸ்ட் பண்ணி பட்டியலை வெளியிடுங்க. அப்ப என்னாகும்? மக்களுடைய பணம் இங்க விரயமாகிறது தடுக்கப்படும், ஊழல்வாதிகள் பெருத்து போகிறத குறைக்கப்படும். நீங்க தகுந்த நடவடிக்கையும், குற்றவியல் நடவடிக்கை, குறிப்பா குற்றவியல் நடவடிக்கையும், இழப்பான பணத்தை மீட்டெடுக்கிறதுக்கு சென்னை மாநகராட்சி வேலை செஞ்சிருக்கணும். அதற்காக தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மேயர் இருக்கிறாரு, அதற்காக தான் ஐஏஎஸ் படிச்சுட்டு வந்த கமிஷனர் இருக்கிறாரு. ஆனா இவங்க 2 பேருமே நடவடிக்கை எடுக்காம இருக்கிறது ஊழல்வாதிகளுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க அப்படின்றது வெளிப்படையா நமக்கு தெரியுது.
இந்த நேரத்தில் சென்னை மாநகராட்சியுடைய இந்த டெண்டர் முறைகேடு தொடர்பாக இணைப்பில் வந்தமைக்கு நன்றி சார். தொடர்ச்சியாக சென்னை மாநகராட்சியில் பல்வேறு, இது முதல் முறையாக இந்த டெண்டர் முறைகேடு அல்ல, இதற்கு முன்னதாக பல்வேறு கட்டங்களில் சென்னை மாநகராட்சி முறைகேடுகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த டெண்டர்களில் தொடர்ச்சியாக முறைகேடில் ஈடுபட்டு வருவது என்பது அம்பலமாகிக் கொண்டே இருக்கிறது. டெண்டர் என்பது நேரடியாக ஒருவர் டெண்டருக்கு வரும்பொழுது பெட்டிகளில் முன்பெல்லாம் படிவமாக பூர்த்தி செய்து போடுவார்கள். அப்பொழுது நேரடியாக அரசு அதிகாரிகளுடன் தொடர்பு வைப்பது, பெட்டிகளில் போடும்பொழுது அவருக்கு தேவையான அந்த படிவங்களை உள்ளே வைத்துவிட்டு மற்றவர்களுடைய படிவங்களை வெளியெடுப்பது, இதுபோல சிக்கல்கள் இருப்பதன் காரணமாக தான் இந்த டெண்டர் முறைக்கு மாறுகிறது. ஆனால் டெண்டர் முறைக்கு மாறிய பிறகும் அதில் வெளிப்படைத்தன்மை இல்லாமல் அரசு அதிகாரிகள் 3 மணி நேரத்திற்குள்ளாக ஒரு டெண்டரை விடுவதும் டெண்டருக்கான கால அவகாசத்தை மூடுவதும் என்பது முறைகேட்டிற்கு வழிவகை வகுத்திருக்கிறது என்பது உண்மையாக இருக்கிறது. மறுபுறத்தில் பார்க்கும் பொழுது இந்த டெண்டர் முன்கூட்டியே தேவைப்படுவதற்கும் யார் டெண்டர் எடுக்கப் போகிறார்கள் என்பது குறித்தான முழுமையான அவர்களுடன் தொடர்பில் இருந்து கொண்டு இந்த டெண்டர் விடப்பட்டதா, அல்லது அந்த குறிப்பிட்ட அரசியல்வாதி இந்த டெண்டரை எடுக்க வேண்டும் அல்லது அவருடைய உறவினர் டெண்டர் எடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த 3 மணி நேரம் மட்டும் அவகாசம், அதாவது காலை 11 மணிக்கு ரயில் டிக்கெட் முன்பதிவு செய்வதற்கு அவகாசம் விடுவது போல ஒரு 3 மணி நேரத்திற்கு மட்டும் அந்த டெண்டரை திறந்து வைத்து மீண்டும் அவர் பூர்த்தி செய்ததற்கு பிறகு உடனடியாக அந்த டெண்டரை க்ளோஸ் செய்வது என்பது ஊழலுக்கும் முறைகேட்டிற்கும் வழிவகை வகுத்திருக்கிறது என்பது அம்பலமாயிருக்கிறது. ஆனால் சென்னை மாநகராட்சி மேயர் பிரியாவோ அல்லது சென்னை மாநகராட்சி ஆணையரோ இது குறித்து எதுவும் வாய் திறக்காமல் இருப்பதும், அதே போல இந்த முறைகேடான இந்த டெண்டரை நாங்கள் நிறுத்துகிறோம் என்று கூறாமல் இந்த டெண்டரை இன்று பிற்பகல் 3 மணிக்கு திறந்து யார் இந்த டெண்டரை எடுக்க விண்ணப்பித்திருக்கிறாரோ அவருக்கு இந்த டெண்டர் கொடுக்கப்பட போகிறது. அப்படி என்றால் தொடர்ச்சியாக ஒரு தனிநபருக்கு அல்லது ஒரு அரசியல்வாதியுடைய உறவினருக்கு அல்லது அவருடைய நெருங்கிய நண்பருக்கோ இந்த டெண்டர் என்பது தொடர்ச்சியாக கொடுக்கப்பட்டு வருகிறது என்பதுதான் இதன் மூலமாக பார்க்க வேண்டிய ஒரு விவகாரமாக இருக்கிறது. ஆகவே மக்களுடைய வரிப்பணத்தை டெண்டர் என்ற முறையில் கொள்ளையடிப்பதை நிறுத்திவிட்டு டெண்டரை வெளிப்படைத்தன்மையுடன் பணம் வைத்திருப்பவர்கள், தொழில் செய்பவர்கள், நேர்மையான கான்ட்ராக்டர்கள், ஒப்பந்ததாரர்கள் இந்த டெண்டரை எடுக்கும் பொழுது தரமான தார் சாலைகளும் தரமான மழைநீர் வடிகால் பணிகளும் செய்வார்கள். இப்படி தரமற்ற முறையில் முறைகேடாக டெண்டர்களை வழங்கும் பொழுது அவர்கள் அந்த பணத்தை திருடுவதற்கும் பணத்தை கொள்ளையடிப்பதற்கும் ஒரு 2 அடி அல்லது 3 அடிக்கு போட வேண்டிய மழைநீர் வடிகால் பணிகளை 1.5 அடி 1 அடிக்காக அந்த பணிகளை குறைத்து விடுவது, அதே போல் அதில் இருக்கக்கூடிய சிமெண்ட் ஜல்லிகளுடைய தரத்தை குறைப்பது என பல்வேறு கட்டங்களில் திருடுவதற்கும் முறைகேடு செய்வதற்கும் அதிக அளவில் வாய்ப்பு இருக்கிறது. எவன் ஒருவன் லஞ்ச பணம் கொடுத்து அரசு வேலையில் வந்து அமர்கிறானோ அவன் லஞ்சம் வாங்குவதற்கு 100% வாய்ப்பு இருக்கிறது. என்றால் பணம் கொடுத்து அந்த வேலைக்கு வந்திருக்கிறேன் என்று கூறுவார்கள். அதனுடைய ஒப்பீட்டு அளவில் முறைகேடாக ஒருவர் டெண்டரை எடுக்கும் பொழுது அவர் முறைகேடு செய்வது வழக்கம். அந்த முறைகேடு எங்கு விளைவும் என்றால் மக்களுக்கு நேரடியாக பாதிக்கும். மழை பெய்யும் பொழுது மழைநீர் வடிகால் முறையாக இல்லாமல் வீட்டிற்குள்ளாக தண்ணி வருவது, சாலைகள் முறையாக சீரமைக்காமல் இருப்பது, தெரு விளக்குகள் முறையாக சீரமைப்பு செய்யாமல் இருப்பது என பல்வேறு பிரச்சனைகள் நேரடியாக மக்களுக்கு இருக்கும். ஆகவே அரசு அதிகாரிகளும் IAS அதிகாரிகளும் அரசியல்வாதிகளுக்கு துணை போகாமல் இது நடைபெறக்கூடிய முறைகேடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எண்ணமாக இருந்து வருகிறது. இதற்கெல்லாம் அடித்தளமாக இருப்பதும் இதற்கெல்லாம் பொறுப்பேற்க வேண்டிய முதலமைச்சர் இதுபோல டெண்டர்களில் தொடர்ச்சியாக ஊழல் முறைகேடுகள் நடப்பதை கவனிக்காமல் விட்டுவிட்டு அதில் இருக்கக்கூடிய லாபங்களை சம்பாதிப்பதற்கு அவர்களுக்கு தேவையானவர்கள் அரசியல்வாதிகள் கட்சிக்காரர்களுக்கு மட்டும் விட்டு விடுவதை நிறுத்திவிட்டு மக்களுக்காக பணி செய்ய வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எண்ணமாக இருந்து வருகிறது. பார்க்கலாம் சென்னை மாநகராட்சி இந்த டெண்டரில் முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறதா, அதில் இல்லாமல் இதிலிருந்து கொள்ளையடிப்பதற்கு தொடர்ச்சியாக அவர்கள் நிர்பந்தித்த அந்த நிர்ணயம் செய்யப்பட்ட அந்த டெண்டருக்கு அந்த கான்ட்ராக்டருக்கு இந்த பணியை வழங்கப் போகிறார்களா என்பதிலும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. எது எப்படியாயினும் மக்களுடைய வரிப்பணத்தை கொள்ளையடிக்காமல் பணியை செய்ய வேண்டும் என்பதுதான் மக்களுடைய எண்ணமாக இருந்து வருகிறது. இதெல்லாம் நடைபெறுமா என்பது கனவாகவே இருந்து வருகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன செய்ய போகிறார்கள் என்பதை. சென்னை மாநகராட்சியின் டெண்டர் முறைகேடு தொடர்பான விரிவான விவரங்களோடு நேரலையில் தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றி நித்யானந்தன்.